திண்டுக்கல் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகளிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் சங்கர் விவரம் என்ன? தேவப்பிரியன் தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா தாடிக்கொம்பு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெருமுனை பிரச்சாரமானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சரத்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது அங்கு தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது சரத்குமார் என்பவர் அப்பகுதியைச் சேர்ந்த இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த வினோத்குமார் மற்றும் அவருடைய கட்சி நிர்வாகிகளை ஒருமையில் பேசியதாகவும் அதேபோல் மதுரையில் நடக்கக்கூடிய முருகன் மாநாட்டை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அங்கு உள்ள இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த வினோத்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், நீங்கள் தெருமுறை பிரச்சாரம் மட்டும் செய்யுங்கள், தேவையில்லாத சம்பந்தத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என அந்த தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதமானது ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அப்பொழுது அங்கு இருந்த தாடிக்கொம்பு போலீஸ் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனையின் பொழுது காயங்கள் ஏற்பட்ட வினோத்குமார் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சரத்குமார் ஆகிய இருவரையும் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொண்டர்களை பார்ப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி சேர்ந்த தொண்டர்களும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் குவிந்தனர். அங்கு இருக்கும் பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட வேண்டாம் என அவர்களுடன் சமாதானம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பதிலுக்கு அங்கு காத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களும் அந்த சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது இரு தரப்பினருமே மாறி மாறி கோஷங்கள் எழுப்ப அது வாக்குவாதமாக மாறி ஒருவருக்கு ஒருவர் கைகலப்பாக ஏற்பட்டது. காவல்துறையினர் தடுத்து பார்த்தும் அவர்களுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் என்பவரை கட்டையால் அடித்தது, மண்டை உடைக்கப்பட்டது. அதில் இரத்த வெள்ளத்தில் இருந்த அவரை மீண்டும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மண்டை உடைப்பு ஏற்பட்டனர். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இரு தரப்பினரிடையே அரசு மருத்துவக் கல்லூரி முன்பாக ஒரு போர்க்களம் போல் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ளும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அப்பொழுது ஒரு தரப்பினை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்து வண்டியில் அனுப்பினர். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் மற்ற இந்து முன்னணியினர் ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களையும் சமாதானப்படுத்தி அவர்களை விரட்டி அடித்தனர். இதனால் இந்த பகுதி திண்டுக்கல் பகுதியில் போர்க்களம் போல் காட்சியளிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலவேல், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சங்கர்.